எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருமே லஞ்சுக்கு ஏதாவது ஈஸி ரெசிபி இருந்தால் நல்லாயிருக்கும் தோணும். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மசாலா முட்டை ராப். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா முட்டை ராப் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபில்லிங் ரெடி பண்ணுங்கள். ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் மெலிசா நறுக்கின வெங்காயம், 1 கப் துருவின முட்டைகோஸ், 1/2 கப் மெலிசா நறுக்கின பச்சை குடமிளகாய், 1/2 கப் மெலிசா நறுக்கின சிவப்பு குடமிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் போடுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மேயோனேஸ், 3 டீஸ்பூன் ஹாட் சாஸ் ஊற்றுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மேயோனேஸ், ஹாட் சாஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபில்லிங் இப்போ ரெடி. அடுத்து முட்டை மிக்ஸ்சர் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பொடியை நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலக்குங்க. இப்போ மசாலா முட்டை ராப்கான பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் சூடானதும் அதில் சப்பாத்தி போடுங்க. நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தி யூஸ் பண்ணுறேன். அடுத்து முட்டையை சப்பாத்தி மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கடாயை மூடி லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. நான் கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதாவில் கூட சப்பாத்தி பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ சப்பாத்தியை திருப்பி போடுங்க. நான் பேனில் பண்ணுறதுனால எண்ணெய் ஊற்றாமல் பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கல்லில் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெயை இந்த ஸ்டேஜில் ஊற்றி பண்ணுங்கள். முட்டை வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து சப்பாத்தியை முட்டை இருக்கிற பக்கம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் வைங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங் சப்பாத்தியில் வச்சு ராப் பண்ணுங்க. இதை ஒரு டூத்பிக்கால பிரியாத மாதிரி குத்தி உடனே சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது லைட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனுன்னு சொல்லலாம். ஸோ இது நீங்கள் வந்து லஞ்சுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக் இல்லைன்னா டின்னருக்கு கூட இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு சூப்பர்பான ஒரு லஞ்ச் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.